டெக்ஸ்கோல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஹெட்செட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசாக லான்ச் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி உங்கள் ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். F60 மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 999 தான் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ரீச் ஆகிருந்தது. ஸோ உங்களுக்கு பேக்கில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க ஃபெசிலிட்டிலாம், ஸ்டீரியோ சவுண்டாக இருக்கட்டும், இல்லை இஎன்சியாக இருக்கட்டும், இல்லை ஒன் டச்சாக இருக்கட்டும். இது வந்து இந்தியாவில் மேடாக இருக்குது. அப்புறம் பேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்வெட் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ வாக்கிங்க்குலாம் நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஹெட்செட்டோட அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மிட்ரேஞ்ச் சவுண்டு இது பண்ணுறதும் சவுண்டு ப்ளே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது மிட்ரேஞ்சில். அதேமாதிரி உங்களுக்கு லோ எண்டும் வந்து உங்களுக்கு நல்லா ப்ளே ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து ரெண்டாவது விஷயம் இதில் அட்வான்டேஜ்னு சொல்லணும் அப்படின்னா பேட்ரி பேக்கப். ஸோ இது ரெண்டு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஹெட்செட்டில் வந்து உங்களுக்கு கால் குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்குது. நான் பேசி பார்த்தேன். ஸோ கால் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தேன் அப்படின்னா, உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வெளில மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ரைஸ் வந்து 999 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போட ப்ரைஸ் வந்து 1400க்கு கொஞ்சம் யோசிக்கணும். பட் 1400 கம்மி உங்களுக்கு 999 ஆஃப் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 999க்கு பெஸ்ட்டான ஹெட்செட். எடுத்தாலே அந்த கேஸ்லேருந்து வெளியே எடுத்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு இந்த யூஎஸ்பி சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பட் டைப் சி சப்போர்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி தான் வந்து நல்ல விஷயமாக பார்க்குறேன். ஸோ இப்போ எல்லாமே டைப் சி தான் வருது. அதேமாதிரி உங்களுக்கு இயர்பட்ஸும் இருக்குது. ஸோ உங்கள் காதுக்கு எந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ அதை வச்சு நீங்கள் வந்து இயர்பட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மொத்தம் 3 பேர் ஆல்ரெடி அதுலேயே ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் 2 பேர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ கேசஸ்லாம் வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா அதில் உட்காரது தெரியுது. பட் லுக் வைஸ் நல்லா இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது ப்ளூ கலரு. மொத்தம் 3 கலர் வருது. ஒயிட் கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. ஸோ நான் வந்து ப்ளூ கலர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல பேட்ரி பேக்கப் வருது. ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். 1 டே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 15 ஹவர்ஸ் கிட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கிது பேட்ரி பேக்கப்பு. இந்த கேஸை விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹெட்செட்டில் வந்து ஒரு லைட் எரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இதுக்கு நீங்கள் எந்த பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ண தேவை. பட்டன் ஆப்ஷனும் இங்கே இல்லை. அதுக்கப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. லைட் இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பேட்ரி உள்ளே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ சார்ஜ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பிளிங்கிங் நின்றுச்சு அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட்டு எல்லுன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரைட்டுன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஹெட்செட்டை வந்து கரெக்டான இயரில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜாகிங்க்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் கீழே வந்து அவ்வளோவா விழலை. எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸ் தான் வந்து செட் ஆச்சு என்னுடைய காதுக்கு. ஸோ அதை நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஜாக் பண்ணேன், கீழே விழலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து கவனிக்கணும். ஸோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ வாங்கிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.